ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க? நல்லா இருக்குமா. அம்மா, ஆக்சுவலா வந்து நானும் உங்க பையனும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலா உங்க பையன் ஒருத்தவங்களை லவ் பண்றா போல. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்குறான். அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி அவன் சார்பா சொல்லலான்ட்டு இருக்கேன். அம்மா, என்ன இல்லம்மா. ஆக்சுவலா வந்து உங்க பையன் லவ் பண்ற பையனும் வந்து என் பக்கத்துல இருக்கான். நான் உனக்கு கொடுக்கவுமா? கொடுங்க. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மா, நானும் உங்க பையனும் லவ் பண்றோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. ஆமா, நானும் உங்க பையனை லவ் பண்றேன்னு சொல்றேன். உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லையா? இதுல என்ன இருக்கு ஆட்சேபனப்படுறதுக்கு? என் பிள்ளைங்க என்ன பண்ணாலும் நான் அது நல்லதா தான் இருக்கு. ஆமாமா, இருங்கம்மா. ஆக்சுவலா வந்து போதும்டா சாமில இருந்து நான் கால் பண்ணிருக்கேன். என்னுடைய பேர் தீபக். பையனா வந்து நம்பர் கொடுத்து பிராங்க் பண்ண சொன்னா, அதனால வந்து நான் உங்களுக்கு பிராங்க் பண்ணேன். பட் ஆனா வந்து எனிவே இந்த ஒரு ஜென்ரேஷன்ல இப்படி ஒரு அம்மா நினைக்கும் போது சத்தியமா சொல்றேன் ரொம்ப பெருமையா இருக்குமா இப்படி ஒரு அம்மாவை பாக்குறதுல. அண்ட் உங்க பையன் ரொம்பவே கொடுத்து வச்சிருவேன். அண்ட் இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிளஸ்டு உங்க பையன். சீரியஸா சொல்றேன், உங்க பையனுக்கு நல்ல அம்மாமா நீங்க. கண்டிப்பா. நான் வந்து அவங்க அம்மா கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்டு தான். விருப்பப்பட்ட செய்யறது நம்ம தடை சொல்லக்கூடாது. அவங்க யார் லவ் பண்ணாலும் அது அவங்களோட இஷ்டம் தானே. அதுலதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கூடாதுல்ல. ஐயோ தெய்வமே, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.